அரக்கர்கள் அழிக்கத்தான் வேண்டும். இதற்கு என்னதான் வழி செய்வது? சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், அரக்கர்கள் அழிக்க வேண்டும், தேவர்களை காக்க வேண்டும். என்ன இது? தேவேந்திரா, அந்த அரக்க கூட்டங்களை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இப்பொழுதே பாருங்கள். ஒரு எல்லை எடுத்து அந்த எல்லை 8 பாகமாக பிரித்து அதிலே ஒரு பாகத்தை ஒரு பெண்ணை நான் படைக்க போகிறேன். ஆமா, இதோ பாருங்கள். என்னுடைய சக்தியால் அதை வாழ்ந்த ஒரு பதுமை நான் படைத்திருக்கிறேன். அழகாக இருக்கு. உருவத்தை பார்த்தீர்களா? பேசும் சக்தி கொடுங்கள் சுவாமி. சரி, தருகிறேன். ஓம் அறிவோம் நமோ நாராயண. அனைத்து மண்ணை பறித்து ஆரமாக தொடுத்து உங்கள் பாதத்தை படுகிறேன். உங்கள் மகளை வாழ்கம்மா, மகளே எழுந்திரம்மா, வாழ்க. அப்பா, இருந்தாலும் அதிவேகமாக என்னை படைத்த காரணம் என்ன? ஆமா, எதற்காக படைத்தேன் தெரியுமா? இருந்தால் அதற்கு முன்பதாக உருவத்தை படைத்து பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறேன். உனக்கு பேசுட்ட போகிறேன். அப்படியா? என்ன தெரியுமா பெயர்? என்ன பெயர்? இப்பொழுதே உனக்கு திலோதமை. பெயர் சூட்டி விட்டேன், திலோதமை. அப்பா, எதற்காக படைத்தேன் தெரியுமா? எதற்கு? ஆமா, இவர்கள் யார்? தேவ உலகத்தை சேர்ந்தவர்கள். அப்படியா? தேவேந்திரன், அரம்பை, ஊர்வசி, மேனகை. சுகமான நீங்களும் தேவேந்திரனுக்கு பெருத்த குறை நேர்ந்து விட்டது. யாரால் தெரியுமா? யாரால்? சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரோபசுந்திரன், உபசுந்திரன், 2 அரக்கர்களால் தொல்லை, பெருத்த ஆபத்து. அப்படியா? ஆமா, அரக்கர் தோன்றி விட்டார்களா? தோன்றி விட்டார்கள். அவர்களால் இவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. அதற்கு நாம் என்ன செய்வது? அந்த அரக்கரை அடைக்க வேண்டும் என்றால் அது உன்னால் தான் முடியும். அப்பா, அதற்கு தானே உன்னை நான் படைத்திருக்கிறேன். அவர்களும் அரக்கர்கள், ஆண்மகன், ஒரு பெண்ணாக பிறந்தவள். நான் எப்படி அவர்களை அழைக்க முடியும்? பெண் நினைத்தால் எதையுமே செய்யலாம். உண்மைதானப்பா? உனக்கு புரியாதா? ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால். உண்மைதானப்பா? அந்த அரக்கரை நீதான் அழைக்க வேண்டும். அழைத்து விட்டு எங்களுக்கு புறப்பட வேண்டும். அம்மா, உங்கள் குறைகளை நான் தீர்த்து விடுகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அம்மா. புறப்படமா? அப்பா, இருந்தாலும் அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று உரைத்து விட்டீர்கள். பெண்ணாக பிறந்தவர் நான் எப்படி தனிமையில் செல்வது? ஓ, துணையாக இன்னொரு உருவத்தை
உருவத்தை படைக்க வேண்டும். இன்னொரு உருவமா? பேச்சு துணைக்குப்பா. திலோத்தமை, என்னப்பா? இப்பொழுது நேரம் சரியாக இல்லை, இரண்டாம் கட்ட வேலையா இருக்கிறது, அதனால இப்பொழுது படைக்க முடியாதம்மா. அப்பா உண்மைதான். நேரம் எப்படி இருந்தாலும் சரிப்பா, ஏம்மா? ஒரு உருவத்தை படைச்சுதான் ஆகணும். என்ன வேலை செய்தாலும் நேரங்கால பார்த்தாமா செய்யணும். அதுக்காக நேரம் சரியில்லைம்மா, இரண்டாம் கட்ட நேரமா அப்பா, இருக்குது. உங்கள் மகனால் தனிமையில் எப்படி செல்வது? அந்த உருவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு உருவத்தை படுத்துருங்கள். அப்படியா? உனக்கு துணையாக வர வேண்டும். ரெண்டாம் கட்ட நேரமா தானே இருக்குது. ஆமாமா, படிக்கிற உருவம் ரெண்டாம் கட்டணமா இருந்தாலும் கூட பரவாயில்லை. பரவாயில்லை. ஆமாப்பா. ஆனா துணை தேவை. இவ்வளவுதாரு. ஆமா. சரி, உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இப்பொழுது இந்த நேரத்திலே படைக்கிறேன். நான் இதற்குதான் ஆரம்பத்தில் உரைத்தேன். என் வார்த்தையை கேட்டீங்களா நீங்கள்? நேரம் சரியில்லைமான்னு சொன்னேன். இந்த சிலையே அழகா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லப்பா, அலங்கோலமா இருக்குது. அதாம்மா, நேரம் சரியில்லை. இரண்டாம் கட்ட வேலை படைத்தால் இப்படிதான். ஓ, ஆகாத நேரத்தில் படைத்தா? ஆமாமா, இப்படிதான் இதுக்கும் பேசு சக்தி கொடுங்களேன். ஆமா சுவாமி. அப்படியா? ஆமா. பேசும் தன்மை கொடுங்கப்பா. இப்பொழுது பேசும் வார்த்தை வர வேண்டும். அறிவோம் நமோ நாராயணா. ஓலா ஓலா எங்கடி பாட்டு அது? பாட்டு பாடு. இந்த பாட்டு எல்லாம் பிடிக்கல, வேற பாட்டு பாடு. வேற என்ன பாட்டு? வேற ஏதாவது பாடு. எல்லா பாட்டும் எனக்கு தெரியும். ஆமா, தெரியுமா? என்ன பாட்டு வேணும்? சோக பாட்டு வேணுமா, சினிமா பாட்டு வேணுமா, சாமி பாட்டு வேணுமா, என்ன பாட்டு? சரி, சோக பாட்டு தான் ஒன்று பாடு. சோக பாட்டா? நான் நல்லா பாடுவேன். பாடு. அவார்டு எல்லாம் வாங்கிக்கிறேன். அப்படியா? ஓட்டையடி பாதையில. ஐயோ ஐயோ, ஒத்தையடி பாதடி. நான் மேல் காட்டில் கூட்டுக்கிறேன். சரிடா, சரி. சாமி பாட்டு ஒண்ணு பாடு. சாமி பாட்டா? அது பாவி, சாமி பாட்டுல பெரிய பெரிய அவார்டு வாங்கி வச்சுக்கிறேன். அப்படியா? எங்க வீட்டுக்கு வந்தா ஃபுல்லா அவார்டா தான் இருக்கும். ஒரு பாட்டு எடுத்து விட அப்படி. பாட்டு தானே? ஆமா. உம்மில போ ஆஹா. கூட வந்ததம்மா. கூட வந்ததம்மாடி. மாமா சூடுவார் பின்னாடி. ஐயோ, அவர் வச்சு கடப்பாரு பின்னால விடுவோம். அவார்டு வாங்கியிருக்கிறியா? நீ அவார்டு வாங்கியிருக்கிறியே? மாமா, என்ன பாட்டுங்க? மாமாவா? மாமாவா? என்ன பார்த்து அப்படியே ரெண்டகட்டா உன்னை படிச்சாரு அப்பா ஒரு டாடி. அவரு மாமா கிடையாது, அப்பா. அவரு அப்பாவா? ஆமா. கேட்டியாமா? எல்லாம் சொல்லக்கூடாது. என்னப்பா நீங்க? இதற்குதான் வேணான்னு சொன்னேன். என் வார்த்தை கேட்டீங்களா? நான் யார் தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை. நான் உனக்கு அக்காடி. அக்காடியா? அக்காடி இல்ல, அக்கா. என்ன ஆசை? புதுசா ஒரு படம் ஒண்ணு வந்து. என்ன படம்? அது ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வந்து. என்ன பாட்டு? நல்லா கட்டிட்டு. அது என்ன பாட்டு? பாடுடி மாமா. மியூசிக் போடு. சாங் எடுக்கலாமா? எடுக்கல, நீ பாடு. பாட்டா? பாடுடி. நீ பாடுமா? லுக்கா வலையா, லுக்கா வலையா, லுக்கா ஓகோ ஓகோ. இந்த உருவத்துக்கு இப்போது டாடி என்ன ஒரு பேரு?
பேர் வைக்கிறேன்பா. பேர் வைங்கப்பா. நல்லா சார். உருவத்தை பார்த்தா பயங்கரமா இருக்குது. அம்மா என்ன நல்ல நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அப்படியா? நீ தனமா இருந்தாலும் அழகிலே சிறந்தவன். உனக்கு அழகு சுந்தரி, அழகு சுந்தரி. நல்லா இல்லையா? ஏய் என்ன ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க, அழகு சுந்தரி. நல்லா பாடி எப்ப பாரு அதே விஷயம். சரி அப்பா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேர் வச்சுக்கடி. நானே வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டான். நான் வைக்க மாட்டேன். இந்த ஊர்ல என் தக்காச்சி எல்லாம் என் பேர் வச்சுக்கினாங்களா? வச்சுக்கடி, பேர் வச்சுக்கடி. பேர் வச்சுக்கிட்டான். சௌகரியம். தங்கு திங்க ஜவாரம். நல்லா இருக்கீங்க. சாட்டாவோட கூப்பிடலாம். ஏன் தங்குன்னு கூப்பிடலாம். பாட்டு பாட வேணாம் தாயே. நீங்க இருவருமாக சேர்ந்து எங்கள் குறையை தீர்த்து விடுங்கள். உங்கள் குறையை நான் தீர்த்து விடுங்கள். ஆகட்ட சுவாமி புறப்படுங்கள். கருவாடு அண்ணன் மட்டும் யாரு போறோம். தேவலோகத்திற்கு அதிபதி தேவேந்திரன் அவர்தான். ஆமா திலோத்தமை. அப்பா நீங்க நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். இருந்தாலும் அந்த அரக்கர்களை அப்படியா? அவர்கள் உன்னுடைய பாவனையை காட்ட வேண்டும். உன்னுடைய அழகை பார்த்துள்ளது மதி மயங்கி விடுவார்கள் அரக்கர்கள். அப்படியா? ஆமா. ஆகட்டப்பா. அரக்கர்களுக்கு பெண் என்றாலே அவ்வளவு புத்திதான். அவளை பத்திதான். ஆமா. ஆமா. அதனால் தான் உன்னை படைத்திருக்கிறேன். சரி நீங்க புறப்படுங்க. நான் பார்த்துக்கிறேன். அரக்கர்களை அழைத்து விட்டு விரைவில் திரும்ப வேண்டும். ஆகட்டும் தந்தை. வரமா? அப்போ பால் காய்ச்சி கொடுங்க. படைத்த தந்தை எனக்கே வா. தப்பா நினைச்சு கூடாது. என்னமா கேட்க போற? நீ தப்பா நினைச்சு மட்டும் சொல்லு. நினைக்க மாட்டேன். யாரும் தப்பா நினைச்சு போட. மணி யாரும் தப்பா நினைக்காதீங்கம்மா. யாரும் தப்பா நினைச்சு போட. கேளுமா. அப்பா ஓவரா குள்ளுதுப்பா. அதுக்காக பீடி இருந்தா ஒண்ணு கூட என் பக்கத்துல வச்சு அப்பனை கேட்க வேண்டிய கேள்வி அது. அந்த பழங்கு மீனுக்கு இல்லம்மா சொல்றால சொல்லிட்டு மட்டும் புக்கு புக்குன்னு போத போறேன். தெரியாது எதுக்கு ஆச்சு என்னடி நிறையா. ஏய் ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு பொட்டு ரெண்டு பக்கம் போடி. ஏண்டி எல்லாம் ஜக்காச்சி சிரிச்சாலும் எவ்வளவு அழகா அழகா வந்துக்கிறேன். என் தங்கச்சி பேர் யாராவது போட்டு வைக்க முடியுமா? எத்தனை போட்டு பாரு எவ்வளவு அழகா வச்சுக்கிறேன் பாரு. ஏன் இப்படிலாம் இருக்காது. ஆனால் தானே சிரிக்கிறாங்க. பாவி நான் என்னடி பண்றது? பொட்டுனா ஒண்ணு வைக்கணும், அழகா வைக்கணும். நான் மானார் வச்சுக்கிறேன். என்ன அர்த்தம் அது? இப்ப இவ வந்து பத்தினி. பத்தினி கிடையாது, உத்தமி. ஒரு பொட்டு வைப்பா. அம்மா பத்தினி பல பொட்டு வைப்பாங்க. சுத்தி வர்றதுக்கு 2 நாள் அவன் காசு வாங்கிட்டு போறிய மச்சி. சுத்தி மொத்தத்தையும் இது பண்ணிடுறீங்க. இப்படி இருக்க கூடாது. தாண்டி எல்லாம் பாரு. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு தானே பாக்குறாங்க. நீ வந்து பலாப்பற்ற பத்தினி. ஆமா ஐ லவ் யூ. ஏய் ஆம்பளைங்களா பாக்குறாங்க. இப்படி இருக்காதடி. காத்து வரலடி. கேவியா அது பாக்கிறதுக்கு தான் நீ காமிக்கிற. சரியா பார்த்துட்டு போடு. பாயா போட்டு என்ன பச்சு வாயில போட்டு என்ன காய்ச்சா பண்ண பாருங்க. நீங்க பாரு அந்த அரசர்களை அடிக்க வேண்டும் என்று அப்பா உரைத்து விட்டார். சப்தசாகர தீவுக்கு செல்ல வேண்டும். முடி வர சிக்கு வந்து நாங்க ஏடி உங்களுக்கு என்ன யூஸ் பண்ற? ஓ என்ன யூஸ் பண்ற? டிஜல்ட் போல்ட். முடி கொட்டி போட்டுட்டு சொல்றா ஆண்டி. நிறைய கொட்டு தெரியும் முடியலாம். அதுக்கு தான் நான் நாளைக்குல இருந்து ஆளுக்கு கிளியர் போட போறேன். நல்லா இருக்கு ஷாம்பு. இப்ப வந்து போக வேண்டும். சந்தோஷமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போகலாம். அந்த அழகரை பார்த்தா எப்படி மழக்கிறது எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன். எப்படி பண்றது? அழகான பொண்ணுனா அதுக்கு பொண்ணுனா அழகான பொண்ணுனா சுத்தி போடணும். சுத்தி போட பையா? ஆமாடி சுத்தி போட. சம்தி போடு. என்ன பாத்துங்க குழந்தை பிள்ளைங்கிட்ட பாரு. அப்படியே பாரு.
எவ்வளவு அழகா வந்துக்கிறேன் அங்கன்னா திருப்பி இருக்க எவ்வளவு அழகா இருக்கிற ஆண்டி மாதிரி திருப்பி போடுற பாம்பு போடுறான் பாம்பு போட்டு சாவடி இப்படியே பேசிக்கொண்டு தானே திருநெல்வேலியிலே என்னுடைய ஆரணி ரோஜா நாடகம் மன்றத்துக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்க இன்னும் குருவன் வீட்டு வகராவை சேர்ந்த பாருங்க 7வது ஆண்டாக சிறப்பாக 5ஆம் சனி கும்பிட்டு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்திற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய இன்னும் குரு வீட்டு வகரா அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா பாருங்க அது யார் போன்ல பேசுறது யாரும் தெரியல, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். ஒரு 25 புராணத்துக்கு சொன்னாங்க, எல்லா புராணத்தையும் அவர் கரைச்சி கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்றார். அப்படி நல்ல ஒரு சிறந்த முறையில் இந்த சனிக்கிழமை புராணம் தான் வைக்கணும்னு ஒரு ஐதீகமாக வைத்த ஐயா குரு மீட்டு வகரா அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லைட் போட்டாங்க சுவாடி வந்துட்டு அது அவங்க இதே தாங்களுக்கு உள்ள கை விடுறாண்டி பாவடி அவங்க குளிங்கெல்லாம் உள்ள கை விடுறாண்டி பாம்பு தேடி வந்துட்டு அவங்க கை விடுறாங்க அதான் யாரும் தேடியா போய் நல்லா இருக்கு அது என்ன பார்க்க சொல்றாரு கரண்ட் வச்சா சாவடி போட
அந்த மாமாத்துல இருப்பாரு. இப்ப நம்ம எங்க போறோம்? மாங்காட்டுல இருந்து கவுன்சில் மாமாலாம் வந்துக்கிறாங்க. ஏடி இப்ப நம்ம எங்க போறோம்? வேரியாபுரம் அதிண்டா வச்சு எனக்கு தாங்க முடியல. அதிண்டா வச்சு புகை அடிக்கிறாங்க உட்காந்தா. அடிச்சு யாரு அவ? சிரிக்காது பல்லு மொத்தம் வெளியே. எனக்கு அழகு என் பல்லு தான். எனக்கு அழக பல்லாதான். என்ன வெள்ளடி உன எழுதுறான் அந்த ஆண்டவன். அவன் எழுதின கம்யூனிட்டி தான் வாங்குறான். உள்ள உட்காந்து பீடி குடிச்சுடுறான். அப்பவே சொன்னாரு அப்பா. தோணி மாட்டான். அப்பவே சொன்னாரு நேரம் சரியில்லை. சனி எனக்கு தெரியாத இருக்கிற வினையா இருக்க கூடாது. சரியா? அறிவுரமா பச்சு புறப்பட போகலாம். போலாமோ? வெற்றி இல்லாமல் உன் தம்பி திரும்புவேன். இந்திரலோகத்தை பார்த்தேன், இந்திரனை சந்தித்தேன், அவனை சிறைப்பிடித்து விட்டேன். இனி நமக்கு இப்பொழுது நம்முடைய வசம் உண்மை. இந்த தேவலோகத்தின் இயற்கை காட்சிகளை ஆளுக்கு ஒரு திசையாக சென்று பார்த்து கொண்டே போகலாமா? அண்ணா, நம் நாட்டிலே இந்த தேவலோகத்திலே நம் நாட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இருக்குதுமா? நம்ம நாட்டுல வர கல்ல மண்ணிதான் இங்க அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏய், அதனால இருக்கும்போது அனுபவிப்போம். அப்படியா? சுத்தி பார்ப்போம். தேவலோக வாழ்க்கை. நான் சொல்ல போறேன். ஏய், நீ ஒரு திசையாக நான் ஒரு திசையாக சென்று பார்த்துக் கொண்டே வரலாம். ஆரம்பமே அமக்கலமாகுறாயப்பா. இந்த எளிய பார்த்தாயா யாருக்குமே இல்லாத அளவு பரபரப்பா வழி நடுவே காட்டு மல்லி பூத்திருக்கு யாருமல பாக்களையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே வழி நடுவே காட்டு மல்லி. எப்பா ஆடி போச்சுடா அப்பா உடம்பு இந்த அளவுக்கு ஆடுதே. மாமா ஐயோ, உன்னாலேயே இவ்வளவு அழகா இருக்கு. குருளை ரொம்ப அழகாதான் இருக்கு. மாமா யாருமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் ஆகலமா? ஐயோ எனக்கு கூட